இறை வழிபாடு அப்படின்றது அந்த வீட்டில் கண்டிப்பாக இருக்கணும். இது மொதல் விஷயம். குளிச்சிடணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அகத்தியர் கூற்றுல அகத்தியர் குளியலை பற்றியே ஒரு பெரிய விஷயம் கொடுத்துருக்காரு. அதாவது நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காரு, நிறைய ரகசியங்கள் கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி குளிக்கிறீங்க அப்படின்னா இந்தந்த மாதிரி பலன்கள் வரும் அப்படின்னே கொடுத்துருக்காரு. இது இன்னொரு பதிவில் சொல்கிறேன், சரிங்களா? ஆக அது ஒன்று. ரெண்டாவது வந்து பாருங்க, குடும்ப தலைவர்கள் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி வாசத்தோடு இருக்கணும். அது என்னம்மா பண்ணுறது அப்படின்னா ஒன்றும் இல்லைம்மா, நம்ம தலைவாரி இவ்வளோண்டு பூனாலும் வச்சு நம்ம நீட்டாக டீசெண்டாக நம்ம மேலே வந்து பாருங்கள் ஒரு வேர்வை நாத்தம் அதெல்லாம் இல்லாமல் சுத்தபத்தமாக இருக்கணும். கொத்த வார்த்தையில் சொல்லணும்னா சுத்தபத்தமாக இருக்கணும். நான் டெய்லி 5 முழம் பூ வச்சுக்கணுன்ற அவசியம் இல்லை. டெய்லி ஒத்த ரோஜா வச்சுக்கலாம். ஒத்த ரோஜா இல்லைனாலும் நான் தலையை கட்டிக்கலாம். தலையை கட்டி பின்னி அழகாக குங்குமம் மஞ்சள், நெத்தி வெறும் நெத்தியாக இருக்கக்கூடாது, கை வெறும் கையாக இருக்கக்கூடாது, கால் வந்து மெட்டி இல்லாமல் இருக்கக்கூடாது. இது எல்லாமே வந்து குடும்ப தலைவிக்கு அப்படின்னு உரிய ஒரு விஷயங்கள். இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அதீத ஆன்மீக நற்பயன்கள் அப்படின்றது இருக்க தான் செய்யுது. ஆக நம்ம என்ன பண்ணலாம், எப்பயுமே காலையில் எழுந்திரிச்சோடனே குளிச்சுட்டு சுத்தபத்தமாக இருக்கணும் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சுத்தபத்தமாக இருக்கணும் அப்படின்றதுல நம்ம அலங்காரம் பண்ணிக்கிறது அப்படின்றதும் நம்மளுக்கு நிறைய நல்லதுமா. பெரிய விஷயம். நம்ம வந்து எப்பயுமே மேக்கப் போட்டுக்கணும், லிப்ஸ்டிக் போட்டுக்கணும் அப்படிலாம் இருக்கணும்னு இல்லை. ஆனால் அப்படிலாம் இருந்தாலும் மகாலட்சுமிக்கு பிடிக்கும். உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் உங்களை எளிமையாக அலங்காரம் அப்படின்றது பண்ணிக்கோங்க. கையில் வளையல் இல்லாமல் கணவனுக்கு உணவு கூட பரிமாறக்கூடாது அப்படின்னு ஒரு சாஸ்திரம் சொல்லுது, புரியுதுங்களா? நம்ம தாலிக்கு மஞ்சள் போடாமல் இருக்கக்கூடாது அப்படின்ற சாஸ்திரமும் சொல்லுது. இந்த மஞ்சளுக்கும் குங்குமத்துக்குமே அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதீத ஒரு ஆன்மீக சக்திகள் அப்படின்றது இருக்க தான் செய்யுது. ஆக இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் ஃபாலோ பண்ணுங்க, சரிங்களா?